பார்க்கணுன்னு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லுது. 7th ஸ்டான்ஸால் ஸ்பைடர் ஏன் என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற, நீ எவ்வளோ அழகாக இருக்க, உன்னோடைய விங்ஸ்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது, உன்னோட கண்கள்லாம் பார்க்கவே ப்ரில்லியண்ட்டாக இருக்குது, என்கிட்ட ஒரு சின்ன கிளாஸ் இருக்குது, அதில் நீ உன்னோடைய அழகை நீயே ரசித்து பாரேன் அப்படின்னு சொன்னோன்னே 8th ஸ்டான்ஸால் ஃப்ளைக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுது ஸ்பைடரோடைய வேர்ட்ஸ் கேட்டு. ஓகே, நான் இம்ப்ரெஸ் ஆகிட்டேன் உன்னோட வேர்ட்ஸெல்லாம் கேட்டு, அதனால் இப்போதைக்கு நான் உனக்கு குட் மார்னிங் சொல்லிவிட்டு நான் இங்கேருந்து கிளம்புறேன், இன்னொரு நாள் நான் வர்றதுக்கு பிளான் பண்ணுறேன் அப்படி சொல்லிவிட்டு அந்த ஃப்ளை போயிடுது. இப்போது 9th ஸ்டான்ஸால் ஸ்பைடர் என்ன செய்யுதுன்றதை பார்ப்போம். 9th ஸ்டான்ஸால் அந்த ஸ்பைடர் அதோடைய டென்னுக்கு போயிட்டு அது ட்ராப் செட் பண்ணுதான். ஏன்னா அந்த ஃபூலிஷான ஃப்ளை திரும்பியும் அதுக்கிட்ட வரும்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. அதனால் அதை சாகடிக்கிறதுக்காக ட்ராப் செட் பண்ணி ஒரு டேபிள் போட்டு வச்சிட்ருக்கு டைன் பண்ணுறதுக்காக. ஏன்னா அது சம் லஞ்சுக்கோ ஆர் டின்னருக்கோ இன்வைட் பண்ணியிருக்கு. ஸோ அதை டேபிள் அரேஞ்ச் பண்ணியிருக்கு அந்த ஃப்ளைக்காக. நெக்ஸ்ட்டு 10th ஸ்டான்ஸால் அகெயின் ஸ்பைடரோட ஆக்ஷன் தான் பார்க்க போகிறோம். அது டோர்கிட்ட பாட்டு பாடுதான். நீ சீக்கிரமாக வா அழகான ஃப்ளை, உன்னோடைய விங்ஸ் எல்லாம் பேர்ல் அண்ட் சில்வரால் ஆகின மாதிரி இருக்குது, க்ரீன் அண்ட் பர்பிளால் ட்ரெஸ் போடனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது, உன்னோட ஐஸ்லாம் பார்க்க டைமண்ட் மாதிரி இருக்குது அப்படின்னு அதோட ஃப்ளட்டரி வேர்ட்ஸால் அதை ப்ரைஸ் பண்ணுது அந்த ஃப்ளை. 11th ஸ்டான்ஸால் ஃப்ளை என்ன செய்யுதுன்றதை